Some honorable members have disrupted the house. ஏற்கனவே 92 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில இன்னைக்கும் 49 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்காங்க. மூன்று மாநிலங்கள்ல பாஜக ஜெயிச்சாலும் ஜெயிச்சிச்சு, ஆட்டம் தாங்க முடியல. ஏற்கனவே ஏகப்பட்ட ஆட்டம், இதுல சலங்கைய வேற கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. 3 ஸ்டேட் ஜெயிச்சாங்கல்ல, அதுக்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ரொம்ப அக்ரெசிவானா ரொம்ப அக்கிரமமாக நடந்துட்டு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல 3 நாளா சிக்கி தவிச்ச ரயில் பயணிகள் நிலைமைய கேள்விப்பட்ட உடனே மனசு தாங்கலங்க. குழந்தைகள், கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்டவங்க சிக்கியிருந்தாங்க. மீட்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத கொடுமையா இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு இரவு பிரதமரோட சந்திப்பு முடிஞ்சதும் நாளைக்கு காலையில தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியா பார்வையிட போறதா சொல்லியிருக்காரு. இன்று இரவு பிரதமர் நேரம் கொடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு இரவு பிரதமரை பார்த்துட்டு நிலவரத்தெல்லாம் சொல்லிட்டு மெமரண்டமா கொடுத்துட்டு நாளை காலையில நேரடியாக நான் தூத்துக்குடிக்கு போறேன், திருநெல்வேலிக்கு போறேன். இந்தியா கூட்டணியில விரிசல் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தகவலை கிளப்பி விடுறாங்க. ஆனா ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல தான் தலைவர்கள் இருக்காங்க. நம்ம அதிமுக பத்தி தாங்க அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கலாய்ச்சி எடுத்திருக்காரு. அதிமுகவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. இன்றைய அதிமுகவின் நிலை கூவி கூவி கூட்டணிக்கு அழைக்கின்ற ஒரு பரிதாபமான நிலைக்கு இன்றைக்கு அதிமுக சென்றிருக்கின்றது. அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அதாகப்பட்டது மகாஜனங்களே. டார்லிங், உனக்காக நான் கட்டுற நவீன தாஜ்மஹால் இதுதான் நம்மளுடைய காதல் சின்னம். நீங்க என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. நானும் நினைச்சு கூட பார்க்கலங்க, எவ்வளவு அழகான பொண்ணை இவர் தள்ளிட்டு வருவாருன்னு. என்னது தள்ளிட்டு வந்திருக்காரா? அது இவன் என்ன சொல்ல வரான்னா, யோ எந்த நேரத்துல எதை பேசணும்னு உனக்கு தெரியாது, சம்பந்தமே இல்லாம பேசுற. தென் மாவட்டங்கள் எல்லாம் மழை வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல நீ காமெடி பண்றியா? தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கும் இப்ப நீங்க சமாளிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னையா இப்படி சமூக அக்கறை இல்லாம பேசுற? ஆமாங்க, இவனுக்கு மனிதாபிமானமே இருக்கிற மாதிரி தெரியல. இவன் கிட்ட எதுக்கு வேலையை கொடுத்தீங்க? என்ன இவங்க நம்மள ரொம்ப டேமேஜ் பண்றாங்களே. மேடம், மனிதாபிமானம் இல்லாமலாம் இல்ல. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சென்னையே இப்பதான் மழை வெள்ளத்திலிருந்து மீண்டு வந்திருக்கு, அதுக்குள்ள தென் மாவட்டங்களை இப்படி வாட்டி வதைக்குதே. ஆமா தம்பி, இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக டெல்லி போயிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ராத்திரி 10:30 மணிக்கு பிரதமரை சந்திச்சு இது சம்பந்தமா பேச போறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 4 மாவட்ட ஆட்சியர்கள், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கிட்ட காணொலி மூலமா பேசியிருக்காரு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியா போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு இயந்திரம் முழுமையா முடுக்கிவிடப்பட்டிருக்குன்னு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட IAS அதிகாரிகளும் இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த பணிகளை நாங்கள் நேற்றைக்கும் இன்றைக்கும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு வேண்டிய அந்த எதிர்காலத்தில் இதுபோல் வராமல் இருப்பதற்கு வேண்டிய அந்த அடிப்படை வேலைகளையும் செய்வதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் செய்யவிருக்கிறோம். ஆகவே அரசாங்க இயந்திரம் முழுமையாக இதில் இயங்கிக் கொண்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பை தாண்டி வரலாறு காணாத கனமழை பெஞ்சிருக்குன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. கடுமையான மழை பொழிவு 17 மற்றும் 18 தேதிகளில் ஏற்படும் என்பதை சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் 17ஆம் தேதி அளித்தது. வானிலை ஆராய்ச்சி மையம் குறிப்பிட்ட மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழைப்பொழிவு இம்மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு ஏற்பட்டது. எடுத்துக்காட்டாக காயல்பட்டினத்தில் 94 சென்டிமீட்டர் மழை, அப்பகுதியே வெள்ளக்காடானது.
ஆமா மேடம், மத்திய அரசின் நிதி கூடுதலா கேட்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அதாவது மொத்தத்துல பார்த்தோம்னா 12,659 கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருக்கான். ஒன்றிய அரசு இந்த ஆண்டு வழக்கமாக வழங்க வேண்டிய 450 கோடியை வழங்கியிருக்கிறது. இது பெரும் பேரிடர் என்பதால் கூடுதல் நிதியை கோரியுள்ளோம். ஒன்றிய அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட குழு தமிழ்நாட்டில் 3 நாட்கள் தங்கி பல்வேறு இடங்களை பார்வையிட்டது. இறுதியாக கோட்டையில் வந்து என்னை சந்தித்தார்கள். முழுமையான சேதங்களை கணக்கிட்டு தற்காலிக நிவாரணத் தொகையாக 7,033 கோடியும் நிரந்தர தீர்வு பணிகளுக்காக 12,659 கோடியும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன். மாற்றான் தாய் மனப்பான்மையோடு இல்லாம தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனால் நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் அப்படியா நடக்குது? நாட்டு பிரச்சனைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டா குரல் வளைய நசுக்கிற வேலை தானே நடக்குது. ஆமாங்க, நாடாளுமன்ற பாதுகாப்பு பத்தியும் கேள்வி கேட்க கூடாது, நாட்டு மக்களுடைய பிரச்சனைய பத்தியும் பேசக்கூடாது. அப்படியெல்லாம் பேசினா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. என்னங்க பொடி வச்சு பேசுறீங்க? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். தம்பி, நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிக்க கோரியும் 14 எம்பிக்கள் மீதான இடைநீக்கத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குரல் எழுப்பினாங்க. இதனால இரு அவைகள்லையும் நேற்று ஒரே நாளில் 78 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? தெரியும் சார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலகணும்னு கோஷமும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். காங்கிரஸ் எம்பிக்கள் ஆதி ரஞ்சன் சௌத்ரி, விஜய் வசந்த், திருநாவுக்கரசர் உள்ளிட்டவர்களும் ஆராசா, டிஆர் பாலு உள்ளிட்ட திமுக உறுப்பினர்களும் சேர்த்து மொத்தம் 33 மக்களவை உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது வரலாற்றிலேயே இல்லாத ஒரு நடவடிக்கைன்னு சொல்லப்படுது. அவங்க தான் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க. இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் காந்தி சிலை முன்னாடி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட ஆதரவை கொடுத்திருக்காரு. இந்த உபகாரத்துல இன்னைக்கு நடந்த அப்டேட் இருக்கே, அதுவும் வேற ரகம். சொல்றேன் கேளுங்க. ஏற்கனவே 92 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில இன்னைக்கும் 49 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர், கார்த்தி சிதம்பரம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் அதுல அடக்கம். பாஜக எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுதுன்னு தெரியல. வரலாறு காணாத ஆட்டம். Members in deep pain. Right from the start of today's proceedings, some honorable members had disrupted the house by shouting slogans. 3 மாநிலங்கள்ல பாஜக ஜெயிச்சாலும் ஜெயிச்சிச்சு. ஆட்டம் தாங்க முடியல. ஏற்கனவே ஏகப்பட்ட ஆட்டம். இதுல சலங்கைய வேற கட்டி விட்டா மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா சொல்றீங்க. திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான டிஆர் பாலு அவர்களும் இதையே தான் சொல்லியிருக்காங்க. 3 மாநிலங்கள்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாஜக இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு டிஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்கிறத நீங்களே கேளுங்க. 3 ஸ்டேட் ஜெயிச்சாங்கல்ல, அதுக்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ரொம்ப அக்ரெசிவானா, ரொம்ப அக்கிரமமாக நடந்துட்டு இருக்கு. தாங்கள் ஒரு அரசாங்கத்தை முறைப்படி பொறுப்போடு நடத்தணுங்கிற எண்ணமே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், நினைச்சதே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. தான் தோண்டித்தனம் சொல்லுங்களா, அதான் கரெக்ட் வேர்டு. இந்த சமயத்துல தான் இந்தியா கூட்டணியின் 4வது கூட்டம் டெல்லியில இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல முக்கியமான பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? ஆமா மேடம், வலிமையான இந்தியா கூட்டணினால தான் வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும்னு மக்கள் நம்புறாங்க. கரெக்டா சொல்ற தம்பி. இப்போ ஒரு புது நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கு. பாத்தீங்களா? வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வை எதிர்கொள்ள நாட்டுக்கு நன்கொடை அளியுங்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கு. அதுவும் 138 ரூபாய் இல்ல 1380 ரூபாய், அதுவும் இல்லைன்னா 13,800 ரூபாய், இப்படின்னு 138 வர மாதிரி இருக்கணும். அப்படிதானே? 138 வர மாதிரி நன்கொடை கேக்குறாங்களா? எதுக்கு? அதுக்கான காரணத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டு 138 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு இது போன்ற தொகையை நன்கொடையாக பெறுகிறோம். பல்வேறு தலைவர்களும் தொண்டர்களும்
ரூபாய் 138 அல்லது ரூபாய் 1380 அல்லது ரூபாய் 13,800 அல்லது ரூபாய் 1,38,000 என தங்களால் இயன்ற தொகையை கட்சிக்கு வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக ஒரு செயலியை கூட உருவாக்கியிருக்காங்க. கரெக்டா சொல்ற தம்பி. நாட்டை தட்டி எழுப்ப காங்கிரஸ் கட்சி தற்போதுதான் முதல் முறையாக மக்களிடமிருந்து நன்கொடை கோருகிறது. நாட்டில் வேலைவாய்ப்பின்மை மற்றும் விலை உயர்வை எதிர்கொள்ள நாட்டுக்காக மக்கள் நன்கொடை அளிக்க வேண்டும் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியா கூட்டணியில விரிசல் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தகவலை கிளப்பி விடுறாங்க. ஆனா ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல தான் தலைவர்கள் இருக்காங்க. இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. பாத்தீங்களா? ஆமாண்டி செல்லம். பாஜக கூட்டணியில் இருக்கிற குழப்பத்தை பார்த்து நாடே சிரிக்குது. வலிமையான தலைவர்கள் இருக்கிற இந்தியா கூட்டணியை பார்த்து பாஜக நடுநடுங்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூவி கூவி கூட்டணிக்கு அழைக்கிற கட்சிகள் இருக்கதானே செய்யுது. கூவி கூவி கூட்டணிக்கு அழைக்கிறாங்களா? யாருங்க அது? நம்ம அதிமுக பத்தி தாங்க அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கலாய்ச்சி எடுத்திருக்காரு. அதிமுகவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. நீங்களே பாருங்க. இன்றைய அதிமுகவின் நிலை கூவி கூவி கூட்டணிக்கு அழைக்கின்ற ஒரு பரிதாபமான நிலைக்கு இன்றைக்கு அதிமுக சென்றிருக்கின்றது. அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரணகளத்திலும் ஒரு கிளுகிழுப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி காமெடி நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? ஆமாங்க, அரசியல் களத்தை தாண்டி நம்ம மக்கள் பிரச்சனை ரொம்ப முக்கியமானதா இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல 3 நாளா சிக்கி தவிச்ச ரயில் பயணிகள் நிலைமைய கேள்விப்பட்ட உடனே மனசு தாங்கலங்க. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். குழந்தைகள், கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்டவங்க சிக்கியிருந்தாங்க. அதுல முதல் கட்டமா 300க்கும் மேற்பட்டவங்களை மீட்டு பள்ளிக்கூடத்துல தங்க வச்சிருக்காங்க. மீதமுள்ளவர்களை மீட்கும் பண்ணி இன்னைக்கும் ரொம்ப வேகமா நடந்துச்சு. ஆமா தம்பி, ராணுவ ஹெலிகாப்டர்கள் கூட இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டுச்சு. மீட்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத கொடுமையா இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு இரவு பிரதமரோட சந்திப்பு முடிஞ்சதும் நாளைக்கு காலையில தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியா பார்வையிட போறதா சொல்லியிருக்காரு. இன்று இரவு பிரதமர் நேரம் கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு இரவு பிரதமரை பார்த்துட்டு நிலவரத்தெல்லாம் சொல்லிட்டு மெமரண்டமாக கொடுத்துட்டு நாளை காலையில் நேரடியாக நான் தூத்துக்குடிக்கு போகிறேன். திருநெல்வேலிக்கும் போகிறேன். சீக்கிரமாவே தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் வழக்கமான நிலைமைக்கு திரும்பணும். ஐயோ, மறந்துட்டேனே. சீக்கிரமாவே திரும்பி வந்துடுறேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வாங்க உள்ள சுத்தி பார்த்துட்டு போலாம். உள்ள எல்லாம் பார்க்க முடியாதுமா, வெளியே மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புங்க. என்ன, வெளியில மட்டும் பார்த்துட்டு கிளம்பணுமா? ஆமா, அதான் டீலிங். பிட்டு உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? டேய், காரியத்தை ஏண்டா கெடுக்கிற? செல்லக்குட்டி, இன்னும் வேலை முடியல. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் பார்க்கணுங்கிறது தான் டீலிங். என்னமோ யாரோ கட்டுற வீட்டை என்கிட்ட டிராமா பண்ணி காமிக்கிற மாதிரி இவன் சொல்றான். ஏங்க, என்னங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? இவன் தான் என்கிட்ட கையில கால விழுந்து அவ ஒரு லூஸு, இதை கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் அவளுக்கு அறிவு கிடையாது, அதனால பண்ணு அப்படின்னா. பட் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்களே. என்னது? ஆஹா, மாப்பு வச்சிட்டியடா ஆப்பு. அதாகப்பட்டது மகாஜனங்களே.